Hello friends, welcome to our channel. Today நம்ம சேனலில் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். 1 kg அளவுக்கு. அது எப்படி சூப்பரான மெத்தடில் டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ 4 டேபிள் ஸ்பூன், ஆயில் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா சூடானதும் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டாரனிஸ், கல்பாசி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நல்லா பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணிக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனால் அதை ஒரு 5 minutes கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்தா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமான டைமில் வதக்கி எடுத்துடலாம். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா ஒரு 5 ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா, வெங்காயம் இப்போ ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கரண்டியில் 2 கரண்டி வருது, 6 டேபிள் ஸ்பூன், அதனால் 2 கரண்டி ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சம அளவு எடுத்து பேஸ்ட் பண்ணி நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதும் கொஞ்சம் அடிப்பிடிக்கும் பாத்திரத்தில், அதனால் கொஞ்சம் தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அடி பிடிக்காது. நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 4 பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதக்கி ஒரு 10 minutesக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது 10 minutes ஆயிடுச்சு. இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 4 ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த ரெட் கலர் வந்து எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதனால் பிரியாணிக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும். தயிர் இப்போது ஒரு 300 ml அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 minutes இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு இந்த மாதிரி ஆயில் மேலே செப்பரேட் ஆகும். அப்போது மஞ்சள் தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். பிரியாணி மசாலா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது, ஃப்ரெஷ்ஷாக. இந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவும் இதை ஆட் பண்ணக்கூடாது, 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இப்போது பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஆனியன் வதக்கும்போது 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போது 1 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணதும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதும் இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண சிக்கன் 1 kg ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கனையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணதும் அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும்.
அதையும் நல்லா சேர்த்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சிக்கன் நல்லா 5 மினிட்ஸ் வெந்துடுச்சு. இப்போது பிரியாணிக்கு தேவையான நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 9 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ரைஸ் வந்து ஒரு 800 கிராம் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 9 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் லெவல் கரெக்டாக வச்சாதான் நமக்கு பிரியாணி அடி பிடிக்காமல் குழையாமல் சூப்பராக வரும். இந்த வாட்டர் லெவல் எனக்கு கரெக்டாக இருக்குது. நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் வாட்டர் லெவல் வேரி ஆகும். நம்ம குக்கரில் செய்யாமல் இப்போ தம் போட்டு தான் செய்ய போகிறோம். அதனால் 9 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். உடனே ரைஸ் போடக்கூடாது. நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த டைமில் ஃபைனலாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு. சீட்ஸ் ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் நான் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இது நார்மலான பிரியாணி ரைஸ் தான். அதை நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ரைஸ் போட்டதும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி தம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது தம் போடுறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தம் போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரியாணி நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமுக்கு வச்சுடுங்க. நெக்ஸ்ட்டு மேலே இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு மேலே வெயிட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது பாத்திரம் எடுத்து அதில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வெயிட் வச்சுருங்க. இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பிரியாணி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சிக்கன் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஆனியன் ரைத்தா அப்புறம் இந்த ஸ்வீட் ரெசிபி கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும். தால்ச்சா வேணாலும் நீங்கள் இதில் செஞ்சு சாப்பிடலாம். தால்ச்சாவோட ரெசிபி அப்புறம் இந்த ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.